தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கண்தானம் செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கண்தானம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் கெட்டுப்போனால் ஒன்றுமே ஆகாது. நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. கண் உடலுக்கு முக்கிய உறுப்பாகும். பிறவியிலேயே சிலர் கண் பார்வை இழந்து விடுகின்றனர். சிலர் இடைப்பட்ட காலத்தில் கண் பார்வை இழந்து விடுகின்றனர். அவர்களுக்கு மாற்றுக்கண் பொருத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இறந்தவர்களுடைய கண்களை எடுத்து அவர்களுக்கு பொருத்தி மீண்டும் அவர்களுக்கு கண் பார்வை அடைய செய்யலாம். ஆனால் இறந்தவர்கள் கண்களை தானமாக வழங்குவது அரிதாக உள்ளது. நாம் கண்டிப்பாக இன்றில்லாவிட்டால் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். நம்முடைய உடல் புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும். உடல் உறுப்புகள் எரிந்து போகும். ஆகவே வீணாய் போகின்ற அந்த உடல் உறுப்புகளை பிறருக்கு வழங்கினால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றலாம். ஆகவே நாம் உயிருடன் இருக்கும் பொழுதே கண்தானம் செய்வதாக கூறி அரசு மருத்துவமனைகள் மற்றும் கண் மருத்துவமனைகளில் நாம் விண்ணப்பம் நிரப்பி கொடுத்துவிட்டால், நாம் விபத்தின் பொழுதோ இயற்கையாகவோ மரணமடையும் பொழுது நம்முடைய குடும்பத்தினர் அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு தகவல் தெரிவிப்பார்கள். 1-2 மணி நேரங்களுக்குள் வந்து நம்முடைய இறந்து போன உடலிலிருந்து கண்களை எடுத்து சென்று விடுவார்கள். அதை கண் பார்வையற்றவர்களுக்கு பொருத்தி கண் பார்வையடை செய்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுவார்கள். ஆகவே எப்படியும் நாம் இறக்கத்தான் போகிறோம். அந்த எரிந்து போகின்ற அந்த உடல் உறுப்புகளை பிறருக்கு கொடுத்தால் அவர்கள் பயனடைவார்கள். ஆகவே குறைந்தபட்சம் நாம் கண்தானமாவது செய்வோம். நாம் இறந்த பிறகு நம்முடைய கண்களை எடுத்து வேறொருவருக்கு பொருத்தி அவர் கண் பார்வை அடையட்டும். ஆகவே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும். சமீபத்தில் மதுரையிலே 2 நாட்களுக்கு முன்பாக தெற்கு மாவட்ட மாணவர் அணி தலைவர் ஆனந்த் என்பவர் விபத்திலே பலியானார். அவர் கண்தானம் செய்வதாக அவர் எழுதி கொடுத்திருந்தார். அவருடைய கண்கள் அகற்றப்பட்டு வேறொருவருக்கு பொருத்தப்பட்டுள்ளது. பாராட்டுக்குரிய செயலாகும். ஆகவே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும். அரசு மருத்துவமனைகள் சம்பந்தப்பட்ட கண் மருத்துவமனைகளுக்கு சென்று விண்ணப்பங்களில் நிரப்பி கொடுத்துவிட வேண்டும். பிறருடைய வாழ்க்கையில் நாம் ஒளியேற்றுவோம்.